வணக்கம். நான் உங்கள் கீதா வெங்கடேசன். ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி subscribe now and press the bell icon. Never miss an update. இன்னைக்கு மஞ்சள் கடுகோட பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். மஞ்சள் கடுகுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு மஞ்சள் கடுகை காட்டுறேன். பார்த்தீங்களா? இதுதான் மஞ்சள் கடுகு. கடையில் போய் வெண்கடுகு அப்படின்னு கேட்டாலும் தருவா. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே தாராளமாக கிடைக்கிறது. இப்போ இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். தசை பிடிப்புகள் அப்படின்னா திடீர்னு இந்த காலில் அந்த ஆடு சதைன்னு சொல்லுவா பாருங்களேன், திடீர்னு வலி வரும், நம்மளுக்கு உயிர் போகிற மாதிரி பிடிச்சிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் இந்த வெண்கடுகுலேயே கடுகு எண்ணெயும் கிடைக்கிறது. இந்த மஞ்சள் கடுகு எண்ணெய் அப்படின்னு கிடைக்கலாம், சாதாரண கடுகு எண்ணெயும் கிடைக்கும். அதுவும் இதே பலன் கொடுக்கும். ஆனால் அதை விட இதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த ஆடு சதை பகுதியில் தேய்ச்சிட்டோன்னா வலிகள் குறைஞ்சிரும். இதையும் அரைச்சும் போடலாம். அந்த எண்ணெயை தேடிட்டு என்னால் போக முடியாது மாமி அப்படின்னா இந்த கடுகு நீங்கள் மளிகை சாமான் வாங்கும் போதே இதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன்னா கொஞ்சம் போல எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி தடவிட்டோன்னா அந்த தசை பிடிப்பு சதை பிடிப்பு சரியாக போயிடும். சுவாச கோளாறுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப மூச்சு திணறது, மூச்சு விட முடியல, வீசிங் ப்ராப்ளம், அந்த சமயத்தில் கூட இந்த கடுகு எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய் கிடைக்காதவா இந்த கடுகை அரைச்சும் தடவிக்கலாம். விலாவில் 2 பக்க விலாவிலையும் தடவிக்கலாம், நெஞ்சிலையும் தடவலாம். வயசே கிடையாது, இது யாருக்கு வேணாலும் தடவலாம். அப்படியே கொஞ்ச நாள் தடவிட்டு படுத்துட்டு இருந்தோம்னா சுகமான தூக்கம் வரும். அந்த சுவாச பிரச்சனை, மூச்சு விட முடியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லாயிடும். இந்த எண்ணெயை நான் கடுகை சொல்லிகிட்டே எண்ணெயும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் கிடச்சாலும் சரி, இல்லாட்டி இந்த கடுகு அரைச்சாலும் சரி, எண்ணெயாக இருந்தால் அப்படியே வாயில் விட்டுண்டு கார்கிள் கொப்பளிச்சோன்னா தொண்டை புண்ணு எல்லாம் போயிடும். தொண்டையில் ஒரு கரகரப்பு, ஒரு வலி, அது எல்லாமே போயிடும். அந்த கார்கிளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சில பேருக்கு வாயில் ஒரு துர்நாற்றம் வரும். அது எதனாலனா வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாய் துர்நாற்றம் வரும். அந்த வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த கடுகு எண்ணெயவே, மஞ்சள் கடுகு எண்ணெயவே வாயில் விட்டு கொப்பளிச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த கடுகை அரைச்சி இல்லாட்ட பொடியாக பண்ணி வச்சுன்னு அந்த பொடியை தண்ணியில் போட்டுட்டு தொண்டையில் கார்கிள் பண்ணினோன்னா தொண்டை புண்ணு ஆட்டுற மாதிரியே இந்த வாய் துர்நாற்றங்கள், அந்த பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சரியாக போயிடும். இப்போது அடிக்கடி இப்போ மூட்டு வலி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. எது எதெல்லாமோ தடவிக்கிறோம், அதுலேயும் குணமாகலாம். இப்போ ஆற்றுல இந்த கடுகு இருந்ததுன்னா இதை அரைச்சி முட்டியில் தடவிக்கலாம். இல்லாட்டி வெண்கடுகு எண்ணெயும் பாட்டிலோட வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம மளிகை சாமானோட அது கொஞ்சம் தடவிண்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணின்னு நம்ம சூடு படுற அளவுக்கு தேய்ச்சிட்டு கொஞ்ச நாள் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த மூட்டு வலிலாம் சரியாயிடும். அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கடுகில் சிறுநீர் பை, கர்ப்பப்பை, இதெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? அந்த புற்றுநோய் எல்லாமே, குடலில் கூட சில பேருக்கு புற்றுநோய் வருது. இந்த புற்றுநோயை தீர்க்கிறதுக்கு உண்டான அத்தனை சக்திகளுமே இந்த மஞ்சள் கடுகுல இருக்குது. சில சமயத்தில் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கோம், திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகிடுறது. அதுக்கு காரணம்லாம் கண்டுபிடிக்க முடியறதில்ல. நம்ம குடல் அதை ஏற்றுக்காமல் போயிடுறது. அந்த ஃபுட் பாய்சனாக இருக்கும்போது இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா விஷம் முறிஞ்சிரும். இந்த மஞ்சள் கடுகு அரைச்சி நெத்தியில் போட்டுட்டாலும் மண்டையில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் எடுத்துடும், தலைவலி போயிடும். மஞ்சள் கடுகு எண்ணெயை தேய்ச்சிருந்தாலும் தலைவலி போகும். சீக்கிரத்தில் அந்த மூக்கில் நெத்தியில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். அதனால் வரக்கூடிய தலைவலிகள் நம்மளுக்கு ரொம்ப சுகமாக நீங்கிடும். வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது இதை நம்ம பொடி பண்ணி சமையலோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தோன்னா பிளட் ப்ரெஷர், அந்த இரத்த அழுத்தம் குறையும். ஜீரண உறுப்புகள் பலப்படும், ஜீரண சக்தி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த பொடியை நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு ஆவி பிடிச்சோன்னா, அந்த ஆவி பிடிக்கிற முறையில் நம்ம எத்தனையோ மருந்துகள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நம்ம ஆவி பிடிச்சோன்னா மூக்கில் இருக்கிற கெட்ட நீர்லாம் இறங்கும், தந்த தலைபாரமும் குறையும். இப்போது என்னென்ன பலன்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போது அதில் இருக்கிற சக்திகள் என்னென்னு பார்க்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சி விட்டமின் இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், நார்ச்சத்து, பீட்டா கரோட்டின் எல்லாமே இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கிடுறது. நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் வராது.
மலச்சிக்கல் வராதனால நம்மளுக்கு பைல்ஸ் வராது. இப்படி நிறைய சக்திகள் நிறைந்த இந்த மஞ்சள் கடுகை சமையலில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் போட்டு பொடி பண்ணலாம்ங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போது கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் இந்த மஞ்சள் கடுகு போடலாம். இன்னும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் தான் வெடிக்கணும். இது கூடயே கொஞ்சோண்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கருப்பு கடுகு போடலாம். நல்லா வெடிக்கணும், இல்லாட்டி கசக்கும். இதை இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதையும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு எடுத்து அடுப்பு அணைச்சிடலாம். ஆறின உடனே மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். கடுகு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பால் பொடிச்சிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ராக் சால்ட்டு இந்து உப்பு போடுறேன். இந்த கல் உப்பு கூட போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு சுற்றிக்கலாம். அப்போ தான் மிக்ஸ் ஆகும். இப்போது இந்த மஞ்சள் கடுகு பொடியை செஞ்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம பண்ணக்கூடிய பொரியலில் கொஞ்சம் கொஞ்சம் மேலால் தூவலாம். அதுவும் இந்த பலாக்கொட்டை இருக்குது பாருங்களேன், அந்த பலாக்கொட்டையை வேக வச்சுட்டு நார்மலாகவே அதுக்கு போடக்கூடிய முறைப்படியே பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த பொடியை கொஞ்சம் தூவினோன்னா அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா பலாக்கொட்டையில் ஹை ப்ரோட்டீன், அதுலேயும் நார் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அது கூடயே இந்த மஞ்சள் கடுகு பொடியவும் சேர்த்து பொரியல் பண்ணினா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சள் கடுகு பொடிக்கிறோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் போட்டோம் பார்த்தேன் இல்லை, கருப்பு கடுகையும் போட்டிருக்கோம், அதுலேயும் சக்தி இருக்குது, கருவேப்பிலையை போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், உப்பு போடுறோம். உப்பு கூட நீங்கள் இந்து உப்பு கிடச்சா கூட போட்டுக்கலாம், அது ஒரு மருந்து தான். நான் இந்து உப்பு தான் போட்டு பொடிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் பண்ணி இந்த பொடியை நார்மலாக வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பொரியல் பண்ணுறோமோ அதிலெல்லாம் நம்ம ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தூவினால் போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு அத்தனை சக்தியும் கிடைக்கிறது, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுட்டு நல்லபடியாக வாழறதுக்கு வழியான ஒரு பொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.